ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் வந்து தனியாக வீடியோ பண்ணோம் அப்படின்னு கேமரா எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து குடும்பத்தோடு நாங்கள் எங்கே வெளியில் போய் சாப்பிட்றோமோ அதை தான் வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். எப்பயாவது வாரத்துக்கு ஒரு முறை வெளியில் போயிட்டு தான் இருக்கிறோம். அப்படி ரொம்ப நாள் பிளான் பண்ணி போன ஒரு ஹோட்டல் தான் இந்த அல்தாஸ். இந்த அல்தாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்டார் HSR லேஅவுட்டில் 27th மெயின் ரோட்டில் இருக்குது இந்த அல்தாஸ். உண்மையிலேயே இந்த அல்தாஸ் பற்றி ரொம்ப நாளாக நான் வீடியோ பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய முறை இந்த அல்தாஸில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இந்த ஹோட்டல் தான் நம்மளோட சிகப்பு கலர் காரில், அதாவது நம்மளோட ரெட்டு புண்டோவில் லாஸ்ட்டாக விசிட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கூட. ரெட்டு புண்டோ நினைவாக இந்த வீடியோவை வந்து நான் வந்து நம்மளோட சேனலில் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். இந்த அல்தாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. நியாயமான விலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்னா இந்த அல்தாஸை சொல்லுவேன் பெங்களூரில். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வியப்பூட்டும் அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். நீங்கள் இவங்ககிட்ட எந்த ஐட்டம் வாங்கினாலும் குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வாங்கினாலும் ஒருத்தரால் முடிக்கவே முடியாது. ஒரே ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு ஸ்டார்டர் வாங்கினீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 4 வெரைட்டி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களோட ஃபுட்டோட குவான்டிட்டி. நிறைய வெரைட்டியோட வீக்கெண்டில் உங்களோட ஃபேமிலியையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்டு போயிட்டு அசத்தலாக வெறும் நான்வெஜ்லேயே அடித்து காலி பண்ணணும், அதுவும் உங்கள் கையை கடிக்காத பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, அதுவும் நீட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அடித்து காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள அல்தாஸ் கூப்பிட்டு போங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கிடையாது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வீக்கெண்டில். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி போயிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழேயும் மேலேயும் மிக பிரம்மாண்டமான சரவணா ஸ்டோர் மாதிரி இருக்கும், பெரிய இடம். ஸோ நிறைய டைனிங் சீட்ஸ் இருக்குது, நிறைய டைனிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் கண்டிப்பாக 5-10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நைட்டில் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்கும். ஒரு வேளை டின்னர் சாப்பிட்ணும், அப்படியே ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்ககிட்ட லேட் நைட்டும் கடை திறந்துருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். பார்க்கிங் வந்து பிரச்சனை கிடையாது. இவங்களோட கடைக்கு முன்னாடியே மெயின் ரோட்லேயே நம்ம வந்து நிறைய வண்டிகள் நிறுத்துகிற மாதிரி பார்க்கிங் இருக்குது. ஸோ இவங்களோட கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து பார்க்க முடியுது. கூகுளில் இவங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவங்ககிட்ட நான் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்ககிட்ட க்ரன்ச்சியான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி விங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா தான். கண்டிப்பாக ஒரு ஆளால் முடிக்கவே முடியாது. ஒரு மெயின் கோர்ஸாகவே நம்ம வந்து இந்த ஸ்பைசி விங்ஸை சாப்பிட்டு வர முடியும். அவ்வளோ பிளேட் ஃபுல்லாக இருந்தது. 12-14 பீஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணல. ஸோ இவங்களோட இந்த குவான்டிட்டி தான் என்னை வந்து வியப்பில் ஆழ்த்துச்சு. அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த இடத்த நான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சும்மா ஏதோ ஏனா தோணலாம் அடித்து தள்ளியில் ஒவ்வொரு விங்ஸும் அப்படி நல்லா வெந்திருந்தது. வாயில் வச்சு சும்மா உறிஞ்சி எடுத்துகிட்டு வெறும் போனை தூக்கி குப்பையில் போடும்போதே உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். உண்மையிலேயே அது ஒரு மனநிறைவான தருணமாக தான் இருக்கும். ஏன்னா எடுக்க அந்த தட்டில் குறையவே மாட்டேன். இந்த பீஸு 200 ரூபாய்க்கு வர்த்தான ஒரு பிளேட்னா இந்த ஸ்பைசி விங்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்தது. ஒரு இனிப்பு காரம் கலந்த ஒரு சுவையோட ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்களோட ஸ்பைசி விங்ஸு. கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்லிக் சிக்கன். இந்த கார்லிக் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ஸ்டைலில் இருந்தது. இதோட அளவு பாருங்கள், குவான்டிட்டி பார்க்க மேலே தான் சின்னதாக இருக்குது, அடியில் பாத்திரம் குழியாக இருக்குது. நிறைய இடத்துல இது ஆப்போசிட்டில் வச்சு நம்மளை ஏமாற்றுவாங்க. அப்படிலாம் இல்லை. இவங்களோட குவான்டிட்டி, அதாவது 300 ரூபாய்க்கு இவ்வளோ போன்லெஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு போட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷுனா இந்த கார்லிக் சிக்கன். நீங்கள் இது கூட ஏதாவது ரோட்டி வெரைட்டி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எந்த ரோட்டி வெரைட்டியும் சொல்லலை, வெறும் ஃப்ரைட் ரைஸோட வச்சு சாப்பிட்டோம். இவங்களோட ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, நிறைய பைட்ஸ் சிக்கன் இருந்தது, நிறைய எக் பீசஸ் இருந்தது. பசங்க இவங்ககிட்ட ரொம்ப விரும்பி ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் ரேப்பு. உண்மையிலேயே சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆளுக்கு பாதி எடுத்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். அப்படி தான் இருந்தது இவங்களோட சிக்கன் ரேப்பு. சும்மா ஏதோ பேச்சுக்கெலாம் உள்ள சிக்கன் வைக்கல, நல்ல பொரிச்ச சிக்கனை, கிறிஸ்பியான சிக்கனை, நிறைய சிக்கனை ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க இவங்களோட சிக்கன் ரேப்பில். நான் ஆர்டர் பண்ணதுலேயே இன்றைக்கி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி விங்ஸையும் சிக்கன் ரேப்பையும் தான். உண்மையிலேயே ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரொம்ப ஓஹோலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு பிரியாணி தான். பிரியாணிக்கான இடம்லாம் கிடையாது. இது நிறைய வெரைட்டி சொல்லுங்கள், நிறைய வெரைட்டியில் சிக்கன் கிடைக்கும். போன்லெஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த KFC ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இதெல்லாம் நிறைய முறை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக
இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட எங்களுக்கு வந்த டோட்டல் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1176 மட்டும்தான். உண்மையிலேயே திருப்தியாக சாப்பிட்டோம், சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். ஆனால் எதையும் வேஸ்ட் பண்ணல, மிச்சம் வைக்கல. கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.